ஷேய் எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. சுடுகாட்டு எரிப்பு இந்த இடத்துக்குடைய கணக்கு நீதிமன்றத்தில் வழக்கு ஆடுது. நீதினா நீதானப்பா, நியாயத்து நீதன். அப்போ தப்பாக கணக்கு உள்ள பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த கணக்கு இதையும் சேர்த்து சுடுகாட்டு எரிப்பு எரிச்சாச்சு. இந்த இடத்துல உள்ள கணக்கு என்ன கணக்கு? அவன் ஒரே சுவை சம்பாத்தியம், நான் யாருக்கு எழுதலாம்ங்கிற கணக்கு அவன் அந்த புடியில் ஆட்டு தான் ஓட்டு தான். நீதிமன்றத்தில் அம்புட்டு கீழே பணிவிடை செய்கிறவனும் இந்த ஆட்டு தான் ஓட்டு தான். எப்படி இது இந்த காலத்தில் உள்ள பிறவியில் கிடக்கான். மோனிட பிறவி இந்த காலத்து பிறவியில் கிடக்கான். இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு இந்த பிறவியில் கிடக்கிறவனுக்கு தெரியாது. இந்த இடம் எப்படி அரசியல்வாதி நியமித்த இடம், ஓட்டு முத்திரை போட்ட இடம் தான் நினைக்கான். அப்போ சுடுகாட்டு எரிப்பு இதில் எரிச்சாச்சு. எப்பா பத்திரப்பதிவு ஓலைச்சோடு ஏட்டில் உள்ள கணக்கு. கைலாசத்தில் பத்திரப்பதிவு போட்டவன், பத்திரம் எழுதினவன், பத்திர சார்பாளர் வெளியில் வென்று இவனாக நியமித்ததை நம்ம எரிச்சாச்சு. இன்று நாள் எரிச்சாச்சு. இனிமேல் அவன் குடும்பம் வந்து சுடுகாட்டு எரிப்பு போகணும். எழுதி கொடுப்பான்ல, இத்தனை ஏக்கரு, இத்தனை செண்டு, இத்தனை வீடு, இத்தனை தோட்டக்காடு, இத்தனை வயல்காடு, இப்படி எழுதி கொடுக்கான்லப்பா. அவன் குடும்பம் சுடுகாட்டுக்கு போகணும். சரியா? எரிச்சாச்சு, எரிச்சிக்கிட்டே இருக்கும். அங்கே தெற்பகுதியில் எரிய கிளியராக அவன் குடும்பம் சுடுகாடு போகணும். பட்டுன்னு போகணும். அதே பார்த்துக்கோ, லேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. கைலாசத்தில் 2013 போட்டு இப்படி நீதி நியாயம் கிடைக்காம உன் புள்ள தவிக்கி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட்டுன்னு அவன் குடும்பத்தார் போகணும். அங்கே போய் எழுதணும் கடவுளுக்கு இடத்துல, இந்த நம்ம பொண்டாட்டி பிள்ளை போகிறான், ஏன் குடும்பம் சொத்து பிடிங்கிட்டு போகுது, நம்ம பேப்பர் இல்லாமல் நக்குதோம்னு அந்த மாதிரி விடப்பா. சரியா? முடிஞ்சு வச்சு கணக்கு. சுடுகாட்டு எரிப்பு 2வது பகுதி போட்டதில் பூரா அம்புட்டு பத்திரம் உள்ள டாக்குமெண்ட். எப்பா இதில் நீதிமன்றம்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் தப்பு செஞ்சு உள்ளே ஏறுதா, சட்டம் உள்ளதுக்கு போடுறான், அதான் கணக்கு. இப்போ இதில் இருக்கா முன்னோர்கள் அவன் செத்தவன் சுய சம்பாத்தியம் புளுத்தி எழுதியிருக்கானா, புளுத்தி வெண்ணை ஆட்டிருக்கானா, அந்த கணக்கு வழக்கு பார்த்து இது ஓட்டவாப்பா. அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் உன் சொத்தை எங்கே, சிவன் சொத்தை எங்கே, சிவன் இடத்த எங்கே, சிவன் கோயில் ஆலயத்தில் உள்ள இடத்த எங்கப்பா எங்கே? நான் கேட்க 7 லட்சமோ வெளிச்சத்தை குர்றான்ட்ட கொடுத்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். இப்போ கணக்கு நான் ஒப்படைச்சிட்டேன். ஆனால் சுடுகாடி தெற்பகுதியில் எரியா அவன் குடும்பம் பொண்டாட்டி புள்ள கண்ணெதிர துடிக்காக போகணும். அதையும் பார்த்துக்கோ. உட்காராத, அடி உச்சியில் உட்காந்து விளையாட்டு பார்த்துக்கிட்டு இருக்காத. சரியா? இந்த சுற்றி மத்தி அங்கே போய் விளாண்டுருக்கான், இவன் விளாண்டுருக்கான், குடும்பம் போகுது வாரு சுடுகாட்டு போகுதுன்னு அந்த மாதிரி வரணும். உட்காராதப்பா. இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. இறக்கு தெற்குப்பாளையம் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் தக்கீழே இறக்கு, சென்னை மெட்ராஸை கீழே இறக்கு. உன்னால் முடியும், உன்னால் செய்ய முடியும். இந்த 2 இறக்கு. அதுக்கப்புறம் டெல்லியை, அதுக்கப்புறம் இறக்கு. அதுக்கப்புறம் அவன் என்னடா தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே போகுதுன்னு அப்போ தான் குழல் ஊதி கொட்டு மேலே அடி பண்ண தெரியாது. நீ இட்ட கணக்கு இங்கே கைலாசத்தில் உட்காந்துருக்க இந்த முட்டா கூதி மண்ணுகளுக்கு தெரியாது. சரியா? கொஞ்சம் பேத்துக்கு தான் தெரியும். சரியா? அவன் பூரா மொல்லை மாதிரி முடிச்ச வைக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். மொல்லை மாதிரி முடிச்ச வைக்கி அகம்பாதம் பண்ணுறவன், கலாணித்தனம் பண்ணுறவன், திங்கிறவன் போகிறவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியா இல்லையாப்பா? இடத்த லேண்டு போட்டு ஆஃபீஸாக உட்காந்துருப்பான். அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி சுடுகாட்டு ஏறி போனோம். சரியா? இது என்ன வித்தோட்டம் பண்ணி கொடுத்துருக்கா? அப்படி உட்காந்துருக்கா மாதிரி கூவ மாதிரி பார்த்து அடிப்பா. சுடுகாட்டு ஏறி போட்டாச்சு. தெற்கில் என்ன போட்டாச்சு. இப்போ தீ மாதிரி அந்த பவரை ஏற்றுத பவர் மாதிரி கைலாசத்தில் சுடுகாட்டு எரிப்பு போட ஏற்றிக்கிட்டு இருக்க. குளோஸ் பண்ணு, லேட் பண்ணாத. இதில் காதில் உன் மகனுக்கு வரணும், இதை பத்திரம் போட்டான் உடனே அவன் குடும்பத்தில் போகுது அப்படின்னு 4 கூட்டு சொல்லணும். அந்த மாதிரி விடு, லேட் பண்ணாத. முக்கால் சத்தியம்பா.